50-50 தான். நாங்களாம் அடிச்சுப்போம், எங்களுக்கு நடுவில் எவனும் வர முடியாது. வந்தானா உழுவதான் செய்யும். ஜால்ரா ஜால்ரா நாங்கள் அடிச்சுக்கலாம், எங்களுக்கு நடுவில் யாரும் வர முடியாது அவ்வளோ சீக்கிரம். எல்லாரையும் பார்த்துட்டு தான் எனக்கு சாட்டை திருமகனை பற்றி பார்த்துருக்கேன், திருமாவளவனை பற்றி பார்த்துருக்கேன், அப்புறம் சீமானை பற்றி பார்த்துருக்கேன். விமர்சனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிபந்தனைலாம் விதிக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப எப்படி ஜனநாயக நாட்டில் இவ்வளோ கண்டிஷன்ஸ் போட்டு அப்படியும் வந்து அவங்க போக்குவரத்து இதெல்லாம் வந்து சரி பண்ணாங்களான்னு தெரியல. சொன்ன டயத்தை ஒரு 15 நிமிஷம் தான் பர்மிஷன் கொடுத்தாங்க. பட் நம்ம ரொம்ப நேரம் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ அவர் எல்லா விஷயத்தையும் அட்ரஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அதுதான் ஒரு அரசியல் நாகரிகமே இல்லாமல் விமர்சனம் பண்ணுறாரு. நம்ம அவர் சொல்லிட்டாங்க வந்து விஜய் அவர் சொல்லிட்டாங்க கெட்டு போனதை வந்து தொட்டு கூட பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி. நம்ம அவர் கண்டுக்க போகிறதில்ல. நம்ம கேட்டிருக்கேன் ப்ரோ, நான் கேட்டிருக்கேன். அவர் பேசுறதுல நம்ம கண்டுக்க கூடாது. நாகரிகமற்ற அவர் அரசியலில் பண்ணிட்டு இருக்காரு, நம்ம அப்படியே இது பண்ணுறது. அதை நீங்கள் அரசியல் தெரிஞ்சு 15 வருஷம் நீங்கள் பண்ணிருக்கீங்க, என்ன பண்ணீங்க, உருப்படியாக பண்ணீங்கிற ஒரு கேள்வி வருது. சொல்லோட செயல் தான் முக்கியம்னு தலைவர் சொல்லியிருக்காரு. செயல்படுவாங்க. வரும்போது ஸ்டார்டிங்லேயே வரும்போது என்ன ஒரு விமர்சனம் தெரியல, தொடர்ந்து விமர்சனம் வைக்கிறாங்க. அதில் எந்த லாபம்னு தெரியல அவங்களுக்கு. லாப கணக்கோட தான் வச்சுட்டு இருக்காங்க. அதுதான் ரொம்ப திடீர்னு இவ்வளோ எதிர்ப்பு எதுக்குன்னு தெரியல. நம்ம வந்து முதலமைச்சரை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எதிர்ப்பு ரொம்ப அதிகமாயிருச்சு. தொடர்ந்து எதிர்ப்பு வச்சுட்டு இருக்காரு. ஆனால் அவர் வந்து பதிலுக்கு வந்து அவங்க ஊரில் தலைமைகளை நிர்வாகிகளே சரி யாருமே வந்து சீமானை நாம் தமிழ் விமர்சிக்க மாட்டாங்க. அவங்க எதிரி வந்து திமுகன்னு சொல்லிட்டாங்க, பிஜேபி தான் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாங்க. அதை நோக்கி தான் அவங்க போயிட்டு இருப்பாங்க. இவங்களை வந்து அவங்க கண்டுக்க மாட்டாங்க. நான்லாம் ஏகே ஃபேன் தான், ஆனால் தளபதிக்கு தான் எல்லாருக்கும் பிடிக்கும். ஏகே ஃபேன் தான் நான். இந்த விட்ட வந்து தோப்பிடிக்க போறது ஏகே ஃபேன் தான் விஜய் அப்படிங்கிறாங்க. 50-50 தான். நாங்களாம் அடிச்சுப்போம், எங்களுக்கு நடுவில் எவனும் வர முடியாது. வந்தானா உழுவதான் செய்யும். எங்களுக்கு ஏகே ஃபேன்ஸ் 50%. எங்களோட முழு சப்போர்ட் ஏகேலேருந்து எல்லாருக்குமே டிவி கேட்க தான் போவோம். ஏகே டிவி கேட்க தான் எல்லாரும் போவோம். டிஎம்கேலாம் நடுவில் வரவே முடியாது. உங்களை வந்து இந்த சாட்டை திருக்குறள்லாம் பயங்கரமாக இப்போ பேசுறாரு. மாதிரி வர முடியுமா? என்ன ஒரு கொள்கை? ஜால்ரா ஜால்ரா அவனுங்களாம் சில பேர் இருக்கானுங்க. எப்படின்னா சொல்லிக்கலாம். ஏன்னா இது எங்கள் 50% ஏகே ஃபேன்ஸ் இருக்காங்களே, அதனால் அவங்கள அந்த பக்கம் இழுக்கணும்னு பார்ப்பாங்கல்ல. ஏன்னா நாங்கள் அடிச்சுக்கிறத பார்த்துட்டு அவங்க பேசிக்குவாங்க. நாங்கள் அடிச்சுக்கலாம், எங்களுக்கு நடுவில் யாரும் வர முடியாது அவ்வளோ சீக்கிரம். இது அது வந்து எப்படி சொல்கிறது, இது ஃபஸ்ட்டு யாருக்காச்சும் வேலை ஆகிறதுக்கு முன்னாடி வேலை ஆகணும்னா ஜால்ரா தட்டி தான் ஆகணும். அதுவே இது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் தட்டி விட்டு போயிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. சாட்டை திருமகன் பேச்சு கேட்டிருக்கீங்களா நீங்கள்? எல்லாரையும் பார்த்துட்டு தான் எனக்கு சாட்டை திருமகனை பற்றி பார்த்துருக்கேன், திருமாவளவனை பற்றி பார்த்துருக்கேன், அப்புறம் சீமானை பற்றி பார்த்துருக்கேன்.